திருச்செந்தூர் அருகே உள்ள வீரபாண்டியபட்டினம் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வசித்து வருகின்றனர். இங்கு நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் கடற்கரை பகுதியில் மண் அரிப்பை தடுக்க சில ஆண்டுகளுக்கு முன்பு தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டது. இதனால் கடற்கரையில் அதிக அளவில் மணல் திருட்டுகள் ஏற்பட்டு மீன்பிடி படகுகள் கடலுக்குள் இறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடந்த 16 நாட்களாக மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையொட்டி இன்று தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வீரபாண்டியபட்டினத்தில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எங்கள் வயிறு காயுது, உங்களுக்கு எட்டலையா? எங்க வயிறு காயுது, உங்களுக்கு எட்டலையா? அகற்றித்தா அகற்றித்தா மணல் திட்ட அகற்றித்தா அகற்றித்தா அகற்றித்தா. சோரா கேட்டோம், சோரா கேட்டோம், கள்ளைத்தானே ஒதுக்கி கேட்டோம். சோரா கேட்டோம், சோரா கேட்டோம், கள்ளத்தானையா ஒதுக்கி கேட்டோம். தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டியபட்டினத்தில் தூண்டில் வளைவு அமைத்திருக்கின்றார்கள். அந்த தூண்டில் வளைவு முறையாக செயல்படுத்தாததின் காரணமாக மணல் திட்டுகள் ஏற்பட்டு மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணமாக அந்த மணல் திட்டுகளை அகற்ற வேண்டும் என்று கடந்த 2 ஆண்டு காலமாக போராடி வருகின்றார்கள். அதற்கு அரசிடமிருந்து எந்த விதமான தகவலும் இல்லாத காரணத்தினால் இன்னைக்கு அவர்கள் 21 நாட்களாக அவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் என்ற போர்வையில் கடற்கரை ஓரத்தில் கடந்த 22 நாட்களாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தை அரசாங்கமோ மாவட்ட ஆட்சித்தலைவரோ மீனவர் துறையை சேர்ந்த அதிகாரிகளோ யாருமே கண்டுகொள்ளவில்லை. இந்த தொகுதியில் உள்ள அமைச்சரே மீன்வளத்துறை அமைச்சராக தான் இருக்கின்றார். இருந்தும் வீரபாண்டியபட்டினம் மக்களின் கோரிக்கைகளை கவனிப்பாரத்து கிடக்கிறது. அதன் காரணமாக இன்னைக்கு உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நாங்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தந்து அரசுக்கும் இந்த நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கும் எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இதை எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவர், முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வருவதற்கு நாங்கள் வழிகாண்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டியன்பட்டினம் ஊராட்சியில் கடற்கரை கிராமத்திலே தூண்டில் வளைவு சரியான முறையில் அமைக்கப்படாத காரணத்தினால் மிகப்பெரிய மணல் திட்டுகள் உருவாகி மீனவர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 16 நாட்களாக மீனவ பெண்கள் போராட்டத்திலே ஈடுபட்டு இந்த அரசுக்கு எதிரான கண்டனங்களை தெரிவித்தும் அரசு அதிகாரிகளோ சம்பந்தப்பட்ட மீன்வளத்துறை அமைச்சரோ எந்த விதமான நடவடிக்கையும் ஏற்படுத்தவில்லை. அதற்காக இன்று வீரபாண்டியன்பட்டினம் மீனவ கிராமத்தினுடைய சார்பிலே மிகப்பெரிய கண்டன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அனைத்து கட்சியின் சார்பாக நடைபெற்றது. எங்களுடைய வலிமையான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்தோம். அதன் பின்னர் எங்களுடைய தலைமையினுடைய அறிவுறுத்தலின்படி இந்த பகுதியினை ஆய்வு செய்து உரிய அறிக்கையினை எங்கள் தலைமையிடத்திலே சமர்ப்பித்து இதற்கான ஒரு நிரந்தர தீர்வினை ஏற்படுத்தும் விதமாக எங்களுடைய பரிந்துரைகளை நாங்கள் வழங்குவோம் என்பதனை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.